ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மிஸ்டர் மெடிக்கோ. நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்க வரோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டியூரேஷன் எவ்வளோன்னா 4 years கோர்ஸ் ப்ளஸ் 6 month இன்டர்ன்ஷிப் பண்ணணும். நெக்ஸ்ட் இதோட எலிஜிபிலிட்டி. பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் செய்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும் 50% மார்க்கோட. அப்புறம் சயின்ஸ் குரூப் எடுத்துருந்துருக்கணும். பியூர் சயின்ஸ் ஆர் பயோமேக்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே. இதை சேரும் போது அவங்களோட வயசு 17 to 35 வயசுக்குள்ளே இருக்கணும். நீட் தமிழ்நாட்டில் ரெக்யூர் கிடையாது, ஒரு சில ஸ்டேட்டில் கேட்குறாங்க. பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வழியாக போகலாம், நம்ம கவர்மெண்ட் காலேஜ்லையும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்லையும். அப்படி இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் சேர்ந்துடலாம். கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னா 180+ கட் ஆஃபோட பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் போகணும். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, நர்சிங்க்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற ஜாப். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷராக போகும்போது ஹாஸ்பிட்டல்ஸில் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணுவோம். அடுத்தது கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸாக ப்ரொமோட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐசியூவில் கிரிட்டிக்கல் கேர் நர்ஸாக, அப்புறம் ஆப்ரேஷன் தேட்டர் நர்ஸாக, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல ஜாப்னு நான் பர்சனலாக கேட்டிங்கன்னா மிலிட்ரி நர்ஸ் சொல்லுவேன். இது ஆர்மடு ஃபோர்ஸ் வழியாக தான் போக முடியும். நெக்ஸ்ட் பிஜி கோர்ஸ். பிஎஸ்சி நர்சிங் முடித்தோடனே யூஸ்வலாக நம்ம எம்எஸ்சி நர்சிங் படிப்பாங்க எல்லாரும். அப்படி இல்லைன்னா எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனும் பண்ணலாம். அப்படி இல்லை என்னால் மாஸ்டர்ஸ் கோர்ஸ் பண்ண முடியாதுன்னா பிஜி டிப்ளமோ கோர்ஸ் பண்ணலாம். அதாவது பிஜி டிப்ளமோ இன் ஸ்பெஷலைசேஷன்னா பீடியாட்ரிக்ஸ் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம படிக்கிறதுக்கான ஒரு முக்கிய நோக்கம் சேலரி தான். என்னதான் நம்ம மெடிக்கல் கோர்ஸ் பண்ண போகிறோம், பேஷண்ட் கேரில் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுறோம்னாலும் கண்டிப்பாக நம்ம சேலரி எதிர்பார்ப்போம். அப்படி எவ்வளோ சேலரி வாங்கலாம்னா ஃப்ரெஷராக 20K வாங்கலாம் இந்தியாவில் ப்ரைவேட் செக்டாரில். ஆமாம், மேக்ஸிமம் 20K வாங்கலாம். அதுக்கு கீழே ஒரு சில ஹாஸ்பிட்டல்லையும் கொடுப்பாங்க. 15-18 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு சில ஹாஸ்பிட்டலில். இந்தியாவில் யூஸ்வலி 20K 35K வரைக்கும் வாங்கலாம் ஃப்ரெஷராக. அப்படி இல்லைன்னா நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் போனீங்கன்னா 40 to 85 வரைக்கும் வாங்கலாம். அப்ராட் போனீங்கன்னா உங்கள் ரேஞ்சே வேறு. அதாவது 2 lakhs 5 lakhs per month வாங்கலாம், டிபெண்டிங் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கண்ட்ரி. பர்சனலி இது ஒரு பெஸ்ட் கோர்ஸ். பேராமெடிக்கல் கோர்ஸ்லேயே இதான் பெஸ்ட்டு கோர்ஸ்னு நான் சொல்லுவேன். எம்பிபிஎஸ் படிக்க முடியலன்னா நெக்ஸ்ட் நீங்கள் எதுக்கு வந்துடலாம். பிடிஎஸ் பிஎன்ஒஎஸ்லாம் ட்ரை பண்ணாமல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் வேணும். ஏன்னா இது பேஷண்ட் கேரில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்ற ஃபீல்டு மாதிரி இருக்காது, தப்பு பண்ணி கற்றுக்க முடியாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இது நல்ல ஜாப்ஸ். ப்ரொஃபஷனாக பேஷனாக இது ஒரு நல்ல ஜாப், கண்டிப்பாக எடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் பை.